கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நெட்டில் போய் ஒரு கேள்வியை போட்டேன். என்ன காட்டுச்சு, உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான இன்செக்ட், மோஸ்ட் டேஞ்சரஸ் இன்செக்ட் இந்த வேர்ல்ட் என்ன வருதுன்னு நினைக்கிறேன். பைபிளில், அதுவும் தமிழ் பைபிளில், இங்கிலீஷ் பைபிளில் வேற பேர் இருக்குது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த பேர் வருது. அது இயேசு கிறிஸ்து அந்த வசனத்தை சொல்கிறார். பாம்பு நிறையா வருது வேதத்திலே, முழு வேதத்திலே ஒரே ஒரு தடவை தான் அந்த குச்சியோட பேரு வருது. நம்ம அதை ஒரு சாதாரணமாக நினைச்சுக்கிறோம். ஆனால் அது நெட்டில் போட்ட மாதிரி த மோஸ்ட் டேஞ்சரஸ் இன்செக்ட் இன் தி வேர்ல்ட். கடவுளுக்கு அடுத்தபடியாக பூமியில் நீக்கமறை நிறைஞ்சிருக்குது. அதுதான் நினைக்கிறேன். மற்ற 23:24 ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுந்துருந்தீங்க. அந்த கொசு என்பது அவர் எப்படி எடுத்து யூஸ் பண்றாருன்னா, நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடிய காரியத்தில் ரொம்ப கவனமாக இருந்துட்டு பெரிய பெரிய காரியத்தில் என்ன செஞ்சிடறோம், கோட்டை விட்டுடுறோம் என்பதை சொல்வதற்காக அந்த ஒரு கம்பேரிசனை சொல்லியிருக்காங்க. ஆங்கில பைபிளில் அது மஸ்கிட்டோன்ற பேர் இல்லை, அது ஒரு வேகா மஸ்கிட்டோன்ற நாட்டுன்னு பேர் இருக்கு, GNAT. அப்போ அந்த கொசு நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒரு கொசு. நீ என்னதான் மூடி வச்சுக்கிட்டு ஏசியை போட்டாலும் உள்ள 2 பஸ் இருக்குது, கடிக்குது. அது ஒன்றுமே பண்ண முடியல இல்லையா? அது ஒரு விசேஷமாக இந்த ஃப்ளஷ் அவுட் டாய்லெட்டுக்கு வந்த பிறகு அது அதிகமாகிடுச்சு. அதை நம்மளே வீட்டு வளர்த்துக்கணும். பொதுவாக அந்த VCRCயில் வருவாங்க, நான் பார்த்துருக்குறேன். இங்கே நம்ம எங்கள் வீட்டு சைடில் தான் அந்த VCRC ஆஃபீஸ் இருக்குது. 40 வருஷத்துக்கு மேலே இங்கே பார்த்துட்டு இருக்கிறேன். அவன் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான். கொசு வித்தியாசமாக இருக்குது. ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அது மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாம் என்ன மாதிரி இருக்குது, பெருசு பெருசா வளர்ந்துன்னு இருக்குது. அவங்க என்னதான் அதை கண்டுபிடிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு புரியல. அந்த கொசுவை எதுக்கு சொல்றோம், சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடிய காரியத்துக்கு. ஆனால் அந்த கொசுவே எப்போ அது மோசமாக மாறுது, கொசு கடிச்சு பாய்சனா இல்லை, கொசுல பாய்சன்லாம் கிடையாது. ஆனால் அது கொண்டுட்டு வர்ற கிருமிகள்னால என்ன வருது, மலேரியா, ஃபைலேரியா, டெங்கு, என்னென்னமோ வியாதி என்ன செய்யுது. அப்போ அதனால தான் என்ன ஆகுது, அதனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கு. நம்ம ஒரு சாதாரண நம்முடைய வாழ்க்கையில் நினைக்கிறது, ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அது ஒரு கிரெடிட்டாகவே எடுக்கிறோம். எப்படி லவோதிக்கே சபைக்கு அனலும் இல்லாமல் குளிர் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருக்கிறதையே நம்மளாம் இப்போ கிரெடிட் ஆகிட்டோம். என்னவோ நம்மளுக்கு சாதனை மாதிரி. அந்த மாதிரி நேரத்தில் என்ன செஞ்சிடறோம், நாம் பாவங்களை செய்யும் போது ஈஸியாக கொசு மாதிரி என்ன செஞ்சிடறோம், அது எப்படி இருந்தாலும் எங்கள் அப்பா அப்படின்ட்டான், எங்கள் அம்மா அப்படின்ட்டான், இது எங்கள் பரம்பரை குணம், எல்லாருமே இப்படித்தான் இருப்போம். அப்போ எளிதாக யாருக்கிட்ட கொண்டு போய் விட்டுறோம். நம்ம எல்லா பாவத்தையும் எப்படி மலேரியா கிருமி, ஃபைலேரியா கிருமி, டெங்கு கிருமியை கொண்டு போய் அந்த கொசு காலில் சேர்த்து விட்டுற மாதிரி நம்ம எதை எடுத்தாலும் கொண்டு போய் நம்முடைய பாவத்திற்கான காரணத்தை எதுக்கிட்ட விட்டுடுறோம், வீக்னஸ். ஐ am a poor weakling, I will live every week like this. அப்படிதான் நம்முடைய அனுபவங்கள் என்ன செய்யுது. ஆனா அந்த பலவீனம் என்ற கொசுவை போல நம்முடைய வாழ்க்கையில, நமக்குள்ள, நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய செயல்பாடுகளிலே இருக்கக்கூடிய அந்த பலவீனமாகிய கொசு எல்லா பாவத்துக்கும் என்ன இருக்குது, காரணமாக அதிகமாய் ஆண்டவருடைய பிள்ளைகளை அழிக்கக்கூடிய ஒரு கொசுவா என்ன செஞ்சுட்டு இருக்குது. நம்ம எவ்வளவோ
ஆவிக்குரிய காரியங்களிலே அறிந்திருந்தாலும் நம்ம ஈஸியா என்ன சொல்லியிருக்கோம், பலவீனம்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிறோம். ஆனா அந்த சின்ன கொசு மிகப்பெரிய ஒரு டேஞ்சரஸ் இன்செக்டா இருக்கிற மாதிரி இந்த பலவீனம் என்ற ஒரு காரியம் உங்களுடைய ரட்சிப்பையும் என்னுடைய ரட்சிப்பையும் காலி பண்ணுகிறதா என்பதை நான் என்ன செய்யணும், அதுல இன்னொன்று காரியம் பார்த்தேன். முதல்ல கூட சொல்றேன் இல்லையா, அன்னைக்கு 40 வருஷத்துக்கு இருந்த கொசுவை விட இன்னைக்கெல்லாம் பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்ற மாதிரி என்னவா இருக்குது, கொள்கொழு கன்றே உன் பேர் என்னன்னு சொல்ற மாதிரி எல்லாம் கொள்கொழுன்னு இருக்குது. ஏன் 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 40 வருஷம் அவங்களால ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல? வேற ஒண்ணும் இல்லை. அதனுடைய தன்மை என்னன்னா, ஒரு மருந்து அடிச்சு அதை சாவுதுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாளைக்கு என்ன செய்யும், சாவும். அதுக்கு பிறகு அந்த மருந்தையே உணவா மாத்திக்குமா. எப்படி? எந்த மருந்து அதை சாகடிச்சிச்சோ அந்த மருந்தையே என்னவாக்கிடும், உணவாக்கிட்டு அப்படியே புதுப்பிறகு எடுத்த மாதிரி என்னவா இருக்கும், அதனுடைய குவாலிட்டிய மாறிடும். நமக்கு அந்த தன்மை இருக்குதா? விளைவினம் சொல்லிக்கிட்டே காலத்தை ஓட்டலாம் நினைக்கிற நமக்கிட்ட அந்த தன்மை இருக்குதா? நம்ம என்ன நினைக்கிறோம், சில நேரத்தில் கோயிலுக்கு போயிட்டா ரசம் பார்க்க வச்சுட்டா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லாயிடும். ஒரு எஃபர்ட் மீட்டிங் போயிட்டான், ஒரு ரிவைவல் மீட்டிங் போயிட்டான், இல்ல மார்க்ஃபீல்ட்ல மீட்டிங், இல்ல டக் பேட்ச்லர் மீட்டிங், ஏதோ ஒரு மீட்டிங்ல போய் நான் அட்டெண்ட் பண்ணிட்டேன்னா அப்படியே ஆவியில உற்சாகமா நிறைஞ்சு என் பலவீனத்தெல்லாம் நான் ஜெயிச்சிட்டேன்னு ஜாலியா வர்றோம். ஒரு 4 மீட்டிங் அட்டெண்ட் பண்ண பிறகு அந்த கொசு புதுசா ஸ்ட்ராங்கா வந்த மாதிரி நம்முடைய பலவீனம் எப்படி இருக்குது, அதையும் தாண்டி ஸ்ட்ராங் ஆயிடுது. எப்படி? எல்லா ரிவைவல் மீட்டிங்கையும் பைபிள் ஸ்டடியையும் எல்லாத்தையும் தாண்டி எதெல்லாம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்குது, என்னுடைய பலவீனத்தை ஜெயிக்கிறதுக்கு நன்மையா இருக்குன்னு நினைச்சனும் அதையும் தூக்கி சாப்பிட்டுட்டு என்ன ஆயிடுது. அன்னைக்கு சத்தியம் தெரியாம இருக்கும்போது அநேகர் உண்மையா இருந்தாங்க நம்முடைய சபையில. கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து நிறைய புக்ஸ் இருக்குது, நிறைய பிரசங்கம் கேட்கலாம், நிறைய யூடியூப் சேனல் இருக்குது. ஆனா நம்முடைய ஆவிக்குரிய நாள் எப்படி யோசிப்போம், அவங்க யோசிப்பாங்க. முந்தி இருந்ததை விட பழைய பொருளி கதவு தரணி உள்ளதும் போச்சுடா நொல்லகண்ணா கதையில நாம் எதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஸ்ட்ராங் நினைச்சு செய்யறோமோ அதெல்லாம் கொஞ்சம் 4 நாள் செஞ்ச உடனே ஃபார்மாலிட்டி ஆயிடுது. எப்படி அந்த கொசு அதை அழிக்கக்கூடிய மருந்தையே உணவா மாத்துற மாதிரி நம்ம எல்லாம் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு நமக்கு நம்ம மாற்றக்கூடிய இந்த காரியங்களையே ஓய்நாள் போறது கூட அப்படித்தான். நம்ம இல்லை, அநேக பேருக்கு அப்படி இருக்கு. வந்தோம் சொன்ன கச்சேரிக்கு போனா என்ன செய்யறோம், ஆலயத்துக்கு வர்றோம், வெளியே போன பிறகு அப்படியே தான் இருக்கிறோம். அப்போ இந்த நம்முடைய ஆவிக்குரிய பலவீனத்தை மாற்றக்கூடிய இந்த மருந்தையே நான் என்னவா மாத்திடுறேன், நான் அந்த பலவீனத்திலே ஸ்ட்ராங் ஆகுறதுக்கான இன்னும் கொழுகொழுன்னு ஆகுறதுக்கான பலவீனம் அதை என்னவா மாத்திடுறேன், உணவா மாத்திடுறேன். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு வஞ்சகத்திலே நான் சாத்தாரணம் என்ன செய்யறாங்க, வழிநடத்துறான். என்ன செய்யணும், கொசுவாக இருந்தாலும் நம்ம மருந்தடிச்சு நம்ம எஃபர்ட் எடுத்து நம்ம மீட்டிங் அட்டன் பண்ணி நம்ம பைபிள் படிச்சு நம்ம போய் ஜெபம் பண்ணி நம்முடைய பலவீனத்தை என்ன செய்ய முடியாது, அழிக்க மாற்ற முடியாது. முயற்சிப்போம் என்றால் முந்திய விட அதிகமா ஸ்ட்ராங்கா பாவியா அதிக பலவீனத்தோடு தான் நாம் என்ன செய்வோம், நம்முடைய வாழ்க்கையில தோற்று போகிறவர்களாக இருப்போம். அதனால் ஆண்டவரே என்ன செய்யுங்க, நான் எதையும் கொசுன்னு லேசா நினைச்சு லூஸா போயிடக்கூடாது. ஆண்டவரே எனக்கு என்ன செய்யுங்க, எதுவாக இருந்தாலும் சின்ன பாவமா இருந்தாலும் அது பாவம் தான் ஆண்டவரே, அது என்னுடைய பலவீனமாக இருந்தாலும் அது பாவம் தான் ஆண்டவரே, அது எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்தாலும் அது பாவம் தான் ஆண்டவரே, அது எங்களுடைய பரம்பரை குணமா இருந்தாலும் அது பாவம் தான் ஆண்டவரே என்று நம்ம அவருடைய சமூகத்தில் என்ன செய்வோம், ஒப்படைப்போம். அவர் மட்டும்தான் இந்த கேடுபாடும் துருக்கும் முறுக்குமாக இருக்கக்கூடிய இந்த இருதயத்தை மாம்சத்திலே பலவீனமாக இருக்கிறோம். பவுலா சொல்றாரு, மாம்சமான இதயத்துல நான் போராடிட்டு இருக்கிறேன், யார் இந்த மாம்ச சரீரத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குவார், அவருடைய ஆவியானவர் மாத்திரமே என்ன செய்ய முடியும். அப்போ சரி வெளிப்படையான ஆவிக்குரிய காரியங்களை செய்யறதுனாலெல்லாம் நாம் ஜெயிக்கிறவர்களாக மாற முடியாது. நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டு, விடுதலை உண்டு.
அப்போ ஆவியானவர் பெற்றுக்கொண்டு நாம் ஜெயிப்பது மாத்திரம்தான் நம்மளை முழுசா என்ன செய்யும், அந்த பலவீனத்தை மேற்கொள்வதற்கு உதவியா இருக்குமே தவிர வெளிப்படையாக நாம் முயற்சிக்கின்ற காரியங்கள் எத்தனை 23 வருஷம் இயேசு கிறிஸ்துவோட சுத்துற யூதாசு அப்படிதான் இருந்தான். பொருளாசைக்காரனாக பதவி ஆசைக்காரனாக தான் காட்டி கொடுக்கிறவனாக கடைசியா முடிவிலே அழியக்கூடியவனாக தான் என்ன செய்யலாம், தற்கொலை பண்ணி ஆகக்கூடிய அளவுக்கு இருந்தான். அதனால 365 நாளும் ஊழியர் செஞ்சாலும் நான் யூதாசை போல என்ன செய்ய முடியும், பலவீனத்துல பூர்ணமாக ஈடுபட முடியும். கொசுவை போல நான் இன்னும் நீங்க போடுற பாய்சன் இஸ் தி பூஸ்ட் ஆஃப் மை சீக்ரெட்ன்ற மாதிரி எனர்ஜின்ற மாதிரி நம்ம செய்யற ஊழியமே ஊழியம் செய்யற நிறைய பேர் அந்த ஊழியத்தின் மூலமாவே நிறைய பாவங்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை சொத்து சேர்க்கறதுல போய் மாட்டிக்கிறாங்க. ஏன் அவர்கள் அந்த பலவீனத்தை அழிக்காததுக்கு பதிலாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவர்கள் மாறுவதற்கு பதிலாக வெளிப்படையாக என்ன செய்யறாங்க, முயற்சி செய்கிறார்கள். நாம் அப்படி செய்தோம் என்றால் நாம முன்ன செஞ்சிருவோம். அதே போல அதனால நம்முடைய வாழ்க்கையில அது எந்த ஒருத்தருக்கு ஒரு விதமாக பலவீனங்கள் இருக்கலாம். அது கொசுவாக இருந்தாலும் கொசுவை போல சின்னதாக இருந்தாலும் அது நம்மை அழிப்பதற்கு முன்பாக மரண வியாதியினாலே நம்மை நிறைப்பதற்கு முன்பாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்படைத்து அவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு விடுதலை பெற தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ரத்த சாட்சிகள் பற்றி பார்க்கணும். இதை பற்றி நாங்கள் யூஸ் பண்ணுறப்போ யூடியூப்பில் ஒரு கருத்து பண்ணுறாங்க. இந்த ரத்த சாட்சி வந்து சவுத் இந்தியாவில் சேர்ந்த ஒரு பிரச்சனை வருது. சவுத் இந்தியாவில் இருக்கிற நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்தோட ரத்த சாட்சி பார்க்கணும். அந்த தென் மாவட்டங்களில் முதல் ரத்த சாட்சியான பெண் ஊழியரை பற்றி பார்க்கணும். கிபி 18ஆம் நூற்றாண்டில் திருநெல்வேலி மாவட்டங்களில் தேவோட அசோசியேஷன் பரவ ஆரம்பிச்சது. அப்போது கிழக்கிந்திய கம்பெனியில் வந்து கான்ட்ராக்ட் வந்து அவங்க ஊழியம் பண்ணியிருந்தாங்க. அப்போது பாளையங்கோட்டையில் தங்கியிருந்த ஜேம்ஸ் அப்படிங்கிற பாஸ்டர் வந்து அதை ஊழியம் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்க வீட்டில் நைட்டு போல ஒரு 3 பேர் வந்து கருத்தட்டமாக சவுண்ட் இருக்குது. யாரும் வந்து பார்த்தப்போ 3 வாலிப பசங்க. இவருக்கு வந்து பயம், என்னடா வாலிப பசங்க வச்சுருக்காங்க, அது நைட் போல வந்துருக்காங்கன்னு பயம். ஆனால் அந்த 3 வாலிப பசங்க யாருன்னா திருநெல்வேலி மாவட்டம், திருநெல்வேலி அந்த பக்கத்தில் ஒரு கிராமம் திருப்பள்ளிமுடி அப்படின்ற கிராமத்தை சேர்ந்த ஒரு 3 பசங்க. ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. தம்பி அப்படின்ற ஒரு விவசாயி அவங்க பசங்க 3 பேர். அவங்க அதில் இளையவன் பேர் வந்து சுப்பிரமணி. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சுப்பிரமணி அப்படின்றது திருப்பள்ளிமுடியிலேருந்து ஆழ்வார்த்த நகர், அதாவது சவுத் ஏரியாவில் இந்த ஏரியாவில் தெரியும், ஆழ்வார்த்த நகருக்கு ஒரு வேலை விஷயமா போயிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த ஏரியாவுக்கு போகிற வழியில் ஒரு பிரதான சாலையில் ஒரு சின்ன குழுவினர் கூடி தேவனை பற்றி ஆராதனை நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க பேசின பாஸ்டர் வந்து இயேசுவோட நற்செய்தியை சொல்லியிருக்கிறாரு. இயேசு தான் நம்ம வந்து மோட்சம் போகிறதுக்கு ஒரே வழி அப்படின்றத சொல்லியிருக்காரு. அவர் இயேசப்பாவை பற்றி பேசுகிறப்போ இவரும் சுப்பிரமணியம் அந்த போதனை முழுசாக கேட்டுக்கிறாரு. என்னதான் சொல்ல வரோம் அப்படின்னு முழுசாக வந்து கேட்டுக்கிறாரு. அவர் வீடு கிளம்புறப்போ அவர் கையில் ஒரு புக்கையும் கொடுத்து விட்டுருக்காங்க. அவர் வர வழிகளுக்குலாம் ஒரே யோசனை, நம்மளோட கலாச்சாரம் வேறு இருக்குது, இவங்க இயேசப்பா தான் ஒரே வழி, நோக்கத்துக்கு போகிற ஒரே வழின்னு சொல்கிறாங்க. அடுத்த வழி குழப்பத்தோடு அவர் வீட்டுக்கு வந்துருக்கிறாரு. வீட்டுக்கு வந்தாலும் சும்மா இல்லை, அவங்க குடும்பத்தாரோட இந்த செய்தியை பகிர்ந்துட்டு இயேசப்பா தான் மோட்சத்துக்கு போகிற ஒரே வழின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு தன்னோட குடும்பத்தில் அதை பற்றி பேசியிருக்காங்க. இந்த சத்தத்தை கேட்ட பிறகு தன்னோட சகோதரத்தையும் தன்னோட குடும்பத்தையும் பகிர்ந்துருக்காரு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இவர் கொடுத்த புக்கை
அவர் வீட்டில் வந்து படிச்சிருக்கிறாரு. இவர் படித்த மட்டும் இல்லை, அந்த படித்த விஷயங்களை வீட்டில் கலந்து ஆலோசனை பண்ணிடுறாங்க. அந்த அந்த விஷயத்தை பேசியிருக்கிறாங்க. இப்படி அவங்க அதில் அனுதினமும் அதில் படிச்சுட்டு வரும்போது இவங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்காக இந்த ஜேம்ஸ் அப்படின்ற ஒரு வீட்டுக்கு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க இருக்கிற இடத்துக்கும் ஜேம்ஸ் இருக்கிற வீட்டுக்கும் 24 கிலோமீட்டர். அவங்க வந்து அந்த நைட்டில் நடந்தே வந்து ஜேம்ஸோட வீட்டை கட்டியிருக்கிறாங்க. அப்போ ஜேம்ஸ் வழியில் வந்து பார்த்துட்டு இவங்களோட கேள்விகள், இவங்களோட மனோபாவத்தெல்லாம் பார்த்துட்டு அவங்க சத்தியத்தை அறிகிறதுல ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படின்றத கண்டுகொண்டு அவங்க கேட்குற கேள்விக்கு எல்லாமே வேத ஆதாரத்தோட பதில் கொடுத்துருக்காரு. இப்போ புதுசாக கிருஷ்ணன் ஆகிறவங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கும். ஏசப்பா இப்படி அந்த திருத்துவம் பற்றி டவுட் இருக்கும், 10 மெம்பரை பற்றி, இப்படி அநேக காரியங்கள் டவுட் இருக்கிறப்ப இவங்க எல்லாருமே ஜேம்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வேத ஆதாரத்தோட பதில் கொடுக்குறப்போ இவங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைத்த ஒரு மன திருப்தியோட வீட்டு இருந்திருக்காங்க. அப்போயும் அவங்க படி பண்ணிட்டாங்க, ஏசப்பா தான் மெய்யான தெய்வம் அப்படின்றத. அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இந்த ஜேம்ஸ் அப்படிங்கிறவர் இடம் மாறி போயிட்டாரு. அவர் இருந்த இடத்துக்கு ரெனிஸ் அப்படின்ற ஒரு போதை கொண்டு இருக்கிறாரு. அவர் வந்து அந்த திருநெல்வேலி மாவட்டத்தை சுற்றி நிறைய கிராமங்களுக்கு ஊழியத்தை கொண்டு சென்றிருக்கிறாரு. அப்போ நம்பி குடும்பத்தார் வந்து இந்த ரெனிஸ் அப்படின்ற இந்த பாஸ்டரை பற்றி கேள்விப்பட்டவங்க இந்த பாஸ்டர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்து பார்த்துட்டு அந்த தேசத்தை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. வாரத்துக்கு 2 முறையாவது ரெனிஸ் வீட்டுக்கு போயிட்டு அந்த சத்தியத்தை பற்றி தெரிஞ்சுக்க ஆர்வமாக போயிருக்கிறாங்க. இவங்களோட ஆர்வத்தை பார்த்தோம்னா இந்த ரெனிஸ் அப்படின்ற போதைகள் என்ன பண்ணிருக்காருன்னா, திருப்புலிமுடியிலேயே ஒரு ஸ்கூல் மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு. அங்கே வந்து ஆராதனை உலகம் நடத்துறதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து பார்த்தா இந்த திருப்புலிமுடியில் ஊர் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த குடும்பமே வந்து ஒரு வேதக்காரங்கள் ஆக போகிறாங்க. அதனால இந்த குடும்பத்தை இந்த ஊரை விட்டு வருகை அடி கொண்டு முடிவு பண்ணி நைட்டாக அந்த வீட்டை வந்து தாக்கியிருக்கிறாங்க. அடி தாங்க முடியாமல் நம்பி குடும்பத்தார் வந்து மயங்கி கீழே விட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களை ஊரை விட்டு வெளியாக முடியல. அடிப்பட்டதில் வந்து நம்பி அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப பயப்பட்டுருக்காங்க. 3 பசங்க பரவாயில்ல தேடி வந்திருக்கிறாங்க. ஆனால் நம்பியோட ஒய்ஃப் வந்து அதிகமான ரத்தப்போக்குனாலையும் சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்துட்டாங்க. அடி தாங்க முடியாமல் மயங்கி விழுந்து இறந்துட்டாங்க. இவங்க தான் அந்த நெல்லை பகுதியில் முதல் ரத்த சாட்சியம் மறுத்த முதல் பெண் வந்து போயிருந்தாங்க. அவங்க பேர் கூட குறிப்பிடப்படலை. அந்த ஏசப்பா மேலே வச்சிருந்த ஒரு அலாதி பிரியத்தால் வேதத்தை விட்டு அவங்க வெளியேற மனம் இல்லாத அந்த ஊர் மக்களால் அழித்து கொள்ளப்பட்ட அந்த முதல் பெண்மணியாக இருந்தாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த குடும்பத்தார் வந்து அந்த ஊர் மக்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் பண்ணல, இது ஒரு நடவடிக்கை எடுக்கல. அந்த மக்கள் இப்போ போலும் பாசமாகவே போயிருக்காங்க. இதை பார்த்து அந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப ஆச்சரியத்தோட என்னோட இவ்வளோ கொடுமைப்படுத்தியும் இவங்க நம்மக்கிட்ட எந்த ஒரு பகை உணவு இல்லாமல் நல்லபடியாக பழகிறாங்க பார்த்துட்டு இந்த சத்தியத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் 16/8/1823 அந்த இடத்துல ஒரு புதுசாக ஒரு சர்ச்சை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கட்டின சர்ச்சில் வந்து நம்பி கொடுத்தாரு, ஞாபகம் கொடுத்துருக்காரு ரெனிஸ் வந்து அந்த குடும்பத்தில் 8 பேருக்கு ஞாபகம் கொடுத்து சுப்பிரமணியம் அப்படின்ற பேரை தீர்த்து அப்படின்ற மாற்றி தியானத்தில் கற்றுக்கிறாரு. அந்த சபையில் பின்காலத்தில் அவரே ஒரு போதகராக மாறி அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் பிரசங்கம் நடத்திருக்கிறாரு. அவர் பண்ண அந்த பிரசங்கத்தினால அந்த ஊர் மக்கள் அநேக பேர் வந்து ஞாபகம் பெற்றிருந்தாங்க. இவங்களால அந்த ஊர் மக்கள் ஃபுல்லாக ரசிக்கப்பட்டதுக்கு இந்த நம்பி குடும்பம் வந்து ஒரு பெரிய ஆதாரமாக இருக்காங்க. இப்போ நம்ம கையில் எல்லாரும் கையிலுமே ஈஸியாக பைபிள் கிடச்சிருந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் சபைக்கு கூடி வர பேசப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு இருக்கிற ஆர்வம் எந்த அளவில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அதுதான் ஒரு வசனம் இருந்தாங்க, நீதிமை பசுதான் உள்ளவர்கள் வாக்கியவங்க அவங்களுக்கு விருத்தி இடவர்கள் போட்டிருந்தாங்க. நமக்கு என்னதான் எல்லா சொத்தையும் அவர் கையில் கொடுத்தாலும் அதுக்கு நம்ம பசுதாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். நம்மளும் இந்த இது வரக்கூடிய காலம் இந்த விட கொடுமை மறைக்கணும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. நம்மளும் நம்பி குடும்பத்தை போல தேவனுக்காக ஊழியம் இருக்கும்.
நம்ம ஊரை தேவனுக்காக மாற்றத்திற்கு உதவி செய்யும். முதல் பெண்களுக்கு சாட்சியை பற்றி தெளிவாக இருப்பார் திரு அனிதா அவர்கள் நன்றி. இப்பொழுதும் திவ்யதர்சன செய்தியை நமக்கு ஸ்ரீ ராஜா சொல்லுவாங்க. நான் வந்து நீங்கள் வந்து திவ்யதர்சன செய்தியாக நம்ம எந்த புத்தகத்தில் வந்து பார்க்க போகிறோம்னா யூத் இன்ஸ்பெக்டர் தான் பார்க்க போகிறோம். என்ன தலைப்பு அப்படின்னா புது இருதயத்தை உனக்கு தருவேன். இதுதான் அதோடைய ஆர்டிகளோட டாப்பிக்காக இருக்குது. ஸோ புது இருதயம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு அதோடைய அர்த்தம் வந்து புரியாமல் இருக்குது அப்படின்ட்டு அம்மையார் எழுதுறாங்க. நிறைய பேர் மற்றவங்களுக்கு வந்து பிரசங்கிப்பாங்க, இல்லை மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க என்னென்னா நம்மளுக்கு புது இருதயம் வேணும் அப்படின்ட்டு. ஆனால் சொல்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு அதோடைய அர்த்தம் வந்து தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. மெயினாக அந்த யாருக்கு வந்து இதோடைய வார்த்தை புரியாமல் இருக்கும் அப்படின்னா வாலிபர்களுக்கு வந்து புது இருதயம் அப்படின்னா அதோடைய அர்த்தம் வந்து புரியாமல் இருக்குது அப்படின்னு எழுதுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் புது இருதயம் அப்படின்னா என்ன நினைத்து கொண்டு இருப்பாங்கன்னா அவங்களுடைய உணர்வுகளில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு நம்ம மாறி இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களாம். இங்கே தான் வந்து நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தவறாக புரிந்து கொள்கிறாங்க. மறுபடியும் பிறக்கணும் அப்படின்ற ஒரு அனுபவத்தை இதை வந்து சரியாக யாருமே வந்து புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க அப்படின்னு எழுதுறாங்க. சாத்தா வந்து என்ன மக்களை வந்து யோசிக்க வைப்பான் அப்படின்னா ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு சந்தோஷமாக அடையும் போது நீ வந்து மனம் மாறி இருக்க அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து வழி நடத்துவானா. ஆனால் அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய அனுபவங்கள் மாறாமல் அப்படியே தான் இருக்கும். அவங்களுடைய செய்கிற செயல்முறைகள் அப்படி தான் இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல கனியுமே வந்து இருக்காது. அவங்க வந்து ஜெபிக்கக்கூடிய நபராக தான் இருப்பாங்களாம். ரொம்ப அடிக்கடி ஜெபிக்கக்கூடிய நபராக தான் இருப்பாங்களாம். ரொம்ப நீண்ட ஜெபம் பண்ணக்கூடிய நபராகவும் இருப்பாங்களாம். ஆனால் அவங்களுடைய ஜெபங்கள் பார்த்தீங்க எல்லாமே வந்து அவங்களுடைய உணர்வு பூர்வமான ரீதியாக தான் என்ன பண்ணும், அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுடைய ஜெபங்களும் என்ன பண்ணப்படுமா காணப்படும். இப்படி அவங்களுடைய ஃபீலிங் பேஸ்ட் அவங்க உணர்வு பூர்வமாக ரீதியாக இருக்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நம்ம மனம் மாறி இருக்கோம், மறுபடியும் நம்ம பிறந்திருக்கோம்னு நினைப்பாங்களாம். இல்லை, அவங்க வந்து வஞ்சகத்துக்குள்ளாக இருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த ஒரு அனுபவத்தை அவங்க பெற்றுக்கொள்ளவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய வீடை வந்து மணல் மேல் கட்டுற அந்த ஒரு வீட்டுக்கு வந்து ஒப்பிட்டு சொல்கிறாங்க. ஒரு புயல் காற்று வரும்போது ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. இதுதான் அவங்களுடைய அனுபவமாகவும் இருக்கும். ஒரு நல்ல ஒரு உணர்வு இருக்கும்போது நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த உணர்வு இல்லை நான் கொஞ்சம் சோகமாக இருக்கும்போது இல்லை நான் நல்லா இல்லை மனமாறினாலே அப்படி ஒரு உணர்வு அந்த ஃபீலிங்ஸ் மாற மாற அவங்க என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, மாறிட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து அவங்க சொல்கிறாங்க. அவங்க உண்மையாலுமே என்ன உணர்ந்து கொள்ளலை அப்படின்னா உண்மையாலுமே மனமார்ந்த ஒரு நபர் வந்து அந்த பாவத்துக்காக அதுக்கு வந்து என்ன சொல்றது மனம் திரும்பி உண்மையான விசுவாசத்தை காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஸோ ஜீசஸ் வந்து புது இருதயம் அப்படின்னு சொல்லும்போது உண்மையாலுமே மனமாற்றம் என் இருதயத்தில் இருந்துச்சுன்னா அவங்களுடைய விருப்பம் எதுவாக இருக்கும் அப்படின்னா முன்னாடி வந்து உலகத்துள்ள விஷயத்த வந்து அவங்க நேசித்த ஒரு நபராக இருப்பாங்க. ஆனால் அந்த உண்மையாலுமே மனமாற்றம் இருக்கும்போது அவங்க யாரை நேசிக்கிற நபராக இருப்பாங்கன்னா ஜீசஸ் நேசிக்கிற நபராக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாத அவரை பற்றி கொள்கிற ஒரு நபராக என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. ஒரு புது இருதயம் அப்படின்னு சொல்லும்போது புதிய சிந்தனைகள், புதிய எண்ணங்கள், புதிய மோட்டிவ், இது எல்லாமே புதிதாக என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இருக்கும். இதை எப்படி நம்ம அறிந்து கொள்வது? ஒருத்தர் வந்து புது இருதயம் பெற்றுக்கொண்டாங்க, ஒருத்தர் உண்மையாலுமே மனம் மாறி இருக்காங்கன்றதை எப்படி நம்ம தெரிந்து கொள்ள முடியும்? சொல்றீங்களா? உண்மையாலுமே ஒரு நபர் மனம் மாறி இருக்காங்க, அவங்களுக்கு புதிய சிந்தனைகள், புதிய எண்ணங்கள், அவங்க வந்து அவங்கள உலகத்தில் உள்ள விஷயங்கள் எதுவுமே நேசிக்கல, அவங்க வந்து கடவுளை தான் நேசிக்கிறாங்க, கடவுளை தான் பற்றி கொள்றாங்க, நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஸோ எப்படி தெரியும்? அதோடைய அடையாளம் என்ன அப்படின்னா மனம் மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை. அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்னா சுயத்துக்கு மறிக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். உண்மையாலுமே மனமான ஒரு நபர் மற்ற சக மனிதர்கள் கிட்ட எப்படி நடந்துப்பாங்கன்னா ரொம்ப ஒரு உண்மையுள்ள நபர்களாக நடந்து
நடந்துப்பாங்க, ஒரு நேர்மையுள்ள நபர்களாக நடந்துப்பாங்க. அவங்க செய்கிற அவங்க டே டு டே லைஃப்பில் செய்கிற ஒவ்வொரு வேலையுமே உண்மையாக தான் என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணுவாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க தாளத்தை கடவுளோட சேவைக்கென்று அவங்க என்ன பண்ணுவாங்க பயன்படுத்துவாங்க. ஒரு கன்சிஸ்டன்ட் கிறிஸ்டின் இருக்கிறாங்க, ஒரு நிலையான கிறிஸ்தவர்கள். ஸோ கொஞ்சம் கீழே போயிட்டு மேலே வந்து அப்படி ஒரு அனுபவம் இல்லை, நிலையான ஒரு கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் நிறைய கனிகள் காணப்படக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். அது மட்டும் இல்லாதபடி முன்னாடி அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா மற்றவங்களை கூட கண்டுபிடிக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் அந்த மனமாற்றம் அடைந்த வாழ்க்கைக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது பிரதான பாவியே நான் தான் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு அனுபவத்தில் அவங்க இருப்பாங்க. எப்படி பவுலார் சொன்னது போல நான் தான் பிரதான பாவி அப்படின்னு எப்படி பவுல் உணர்ந்து சொன்னாரோ அதே போல தான் மனம் திரும்பினவங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணப்படும்னா காணப்படும். இப்போ ஏதாவது ஒரு சத்தியம் கேட்குறாங்க, ஒரு கடிந்து கொள்கள் யாராவது சொல்கிறாங்கன்னா அதை கேட்டு மனம் திரும்பி அவங்க தப்பை உணர்ந்து கொண்டு அதுக்காக பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு அந்த உண்மையான விசுவாசத்தை காட்டக்கூடிய நபர்களாக என்ன பண்ணாங்கன்னா இருப்பாங்களாம். கிறிஸ்துவ ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக உலகத்தில் உள்ள எல்லா விஷயமும் அதை இழக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க தயாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. எது உண்மையான மனமாற்றம் அப்படின்ட்டு எழுதுறாங்கன்னா டெய்லியும் கடவுளை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேடுவாங்களாம். அவருடைய உதவிக்காக தேடி நாடி அவர்கிட்ட அந்த ஒரு பலன் அந்த ஒரு உதவியை பெற்றுக்கொள்வாங்களாம். ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய அந்த ஒரு போராட்டம் டே டு டே லைஃப்ல நிறையா போராட்டம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு போராட்டத்துக்குமே கடவுளுடைய ஹெல்ப்பை நாடி அவர்கிட்ட பலனை பெற்றுக்கொண்டு அவங்களுடைய சித்தத்தை கடவுளுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குற இந்த ஒரு அனுபவத்தை தான் உண்மையான ஒரு மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. ஸோ முன்னாடி மனம் திரும்பினா நம்மளுடைய முன்னாடி அவங்க பாவத்தை நேசிச்சிருப்பாங்க, ஆனால் மனம் திரும்பினதுக்கு அப்புறம் அவங்க பாவத்தை வெறுப்பாங்க. முன்னாடி ஒரு அவசரமாக பேசக்கூடிய நிலைமையாக இருக்கட்டும், இல்லை ஒரு கோபம் வரக்கூடிய நபராக இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு மனமாற்றத்துக்கு அப்புறம் அவங்களுடைய பேசுகிற விதமாக இருக்கட்டும் சரி எல்லாம் ஒரு மாற்றப்பட்டதாக இருக்கும். முன்னாடி அவங்க உலகத்தில் ஒரு விஷயத்தை அவங்க நேசித்தவங்களா இருக்கலாம், ஆனால் மனமானதுக்கப்புறம் அது ஒரு எல்லாருக்குமே கிறிஸ்து தான் முதன்மையாக இருக்கும். ஸோ இப்படி நம்ம மனமாற்றப்பட்டவங்களுடைய அவங்க வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியுதுன்னு பார்க்கணும். ஸோ இன்றைக்கும் கடவுள் நம்மளுக்கு ஒரு புது இதயத்தை ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுக்கு தரத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், தேவனை கேட்போம். தேவன் தானே ஆசீர்வதிப்பாராக.